அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு தருகின்ற வேத வசனம் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 12 17 வசனம் வரைக்கும். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 12 17 வசனம் வரைக்கும். அன்பான தேவ ஜனங்களே, கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தை கண்டிப்பாக வாசித்து தியானியுங்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து படித்திருக்க வேண்டிய ஒரு பைபிளில் முக்கியமான பகுதியாக இருக்கிறது. நான் வாசிக்கிறேன், நீங்கள் தியானியுங்கள். 2 தீமோத்தேயு chapter 3 verse 12 to 17. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்கு தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடுள்ளவராவார்கள். நீ கற்று நிச்சயத்தை கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பெற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, நான் திரும்பவும் வாசிக்கிறேன், தயவு செய்து தியானியுங்கள். தேவ ஜனங்களே, தியானியுங்கள். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்கு தேவ பக்தியை நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடு உள்ளவர்களாவார்கள். நீ கற்று நிச்சயத்தை கொண்டவர்களில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பெற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் திறனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ ஜனங்களே, இந்த 12வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்கு தேவ பக்தியை நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு தேவ பக்தியா இருந்து துன்பப்படுறீர்களா? நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் வேதத்தில் முன்னமே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்கு தேவ பக்தியா நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இந்த பூமியிலே எங்களுக்கு துன்பங்களும் பாடுகளும் உண்டு. ஆனாலும் சந்தோஷமாயிருங்கள். உங்கள் தூக்கம் சந்தோஷமாக மாறும். வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று என்னுடைய தேவன் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையும் விழுந்து போகாதபடி எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வசனத்தை வாசித்து தியானியுங்கள். 16வது வசனம் சொல்லப்படுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மனுஷனாலே இல்லை, தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். நீங்கள் துன்பப்படுறீர்களா? கிறிஸ்து நிமித்தம் துன்பப்படுறீர்களா? கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொன்னால், இந்த 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் நிச்சயமாக நீங்கள் வாசிக்க வேண்டும். perilous time, கொடிய காலம் என்று சொல்லப்படுகிறது. கடைசி நாள்களில் மனுஷர் எப்படி இருப்பார்கள் என்று விவரித்து பவுல் எழுதியிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இதை வாசியுங்கள், தியானியுங்கள், எச்சரிக்கையாருங்கள். காலம் மிக கொடிய காலமாக இருக்கு. இதை வாசித்து தியானித்து எச்சரிக்கையுடன் இருந்தால் கொடிய காலத்துக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன்.